வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யாப்பருங்கலம். இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிறது யாப்பருங்கல காரிகைக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல். யாப்பருங்கல காரிகையை விட சிறந்த நூல் இந்த யாப்பருங்கலம் தான். இந்த வீடியோவில் ஒரு 5 கேள்விகளை வச்சு ஒரு 50 கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யாப்பருங்கலம் பதிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பாருங்கள்: 1916, 1917, 1960, 1914. இப்போ ஃபஸ்ட்டு அந்த 1914 அப்படிங்கிறது வீராசாமி முதலியார் முதல்ல யாப்பருங்கலத்தினுடைய மூலத்தை மட்டும் பதிவிடக்கூடியது தான் 1914. ஸோ யாப்பருங்கலம் மூலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1914. அடுத்தது 1916 அப்படிங்கிறது முதல் பாகமாக பவனந்தம் பிள்ளை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் யாப்பருங்கல விருத்தி உரை இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1916 விருத்தி உரை கொடுத்தது யார் அப்படின்னா பவனந்தம் பிள்ளை. ஸோ கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வருஷத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் இப்படி கொடுத்துருக்க. இது எல்லாமே கொடுத்துருக்க. விட்டுட்டு கூட ஒன்றுக்கு மட்டும் ரிலேட்டடாக கொடுக்காம எல்லாத்தையும் ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு கொஸ்டின், அதனால தான் கொடுத்துருக்கேன். யாப்பருங்கலம் மூலம் மட்டும் வெளிவந்த ஆண்டுன்னா 1914. யாப்பருங்கலம் முதல் பகுதியாக விருத்தி உரையுடன் வந்தது என்னென்னா 1916. அப்போ 1917 2ஆம் பகுதியை அந்த பவனந்தம் பிள்ளை வெளியிடுறாரு. சரிங்களா? ஸோ 14, 16, 17 இந்த ரெண்டுமே 1916, 17 ரெண்டுமே பிழைகளோடு வருது. ஒரு சில பிழைகளோடு வருது. அதை வேணுகோபால பிள்ளை என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை திருத்தி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை திருத்தி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே 1960 ஒரு வெளியீடு விட்டுறாங்க அந்த யாப்பருங்கலம். அதுலேயும் என்ன இருக்குது? பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிழையெல்லாம் இல்லாமல் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1972 தான் வேணுகோபால பிள்ளை அந்த பிழையை திருத்தி நீட்டாக யாப்பருங்கலம் விருத்தியுரையுடன் விடுறாங்க. எப்போன்னா 1972. ஸோ அந்த கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அந்த மூலம் மட்டும் வந்துச்சுன்னா 14, முதல்ல பதிப்பு வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டால் அந்த பவனந்தம் பிள்ளை. 2ஆம் பகுதியாக வந்தது 1917. 1960 இன்னொரு பதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் என்னது? பிழையோடு இருக்குது. ஸோ பிழையின்றி பதிப்பிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1972. யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். ஸோ இதில் ஒரு 5 வருஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் யாப்பருங்கலத்தை பற்றி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அமிர்தசாகரின் காலம். இது மேக்சிமம் எல்லாரும் சொல்லிடுவாங்க 10ஆம் நூற்றாண்டு. இந்த 9, 11 அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுத்தலாம். சரி, ஏன் இந்த 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா அந்த குலோத்துங்க அரசர்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன். இவர் வாழ்ந்தது எப்படின்னா முதல் குலோத்துங்கன். அந்த முதல் குலோத்துங்கன் யார் அப்படின்னா கண்டன் மாதவன். யார்? கண்டன் மாதவன். அவர் ஊரைத்தான் என்ன சொல்லுவாங்க? காரிகை குலத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டன் மாதவன் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த கொஸ்டினே வந்துச்சு. ஸோ 10ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது 1070 1120 வரைக்கும், 1070 1120 வரைக்கும் வரக்கூடியதான் என்னது? 10ஆம் நூற்றாண்டு. இந்த 11ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்கன் இருக்கிறான். அவனுடைய ஆண்டு 1133 1150 வரைக்கும் 2ஆம் குலோத்துங்கன். 3ஆம் குலோத்துங்கனுடைய ஆண்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1178 1218 வரைக்கும் உள்ளது 3ஆம் குலோத்துங்கன். ஸோ நமக்கு அமிர்தசாகரினுடைய காலம், 1ஆம் குலோத்துங்கன் காலம், 10ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒன்றையே வர்ணித்து பாடுவது. ஒன்றை மட்டும் வர்ணித்து பாடுறாங்க. அது என்னப்பா? ஒற்றுப்பெயர்த்தல், ஒரு பொருட்பாட்டு, தூசங்கொழல், வாவனாற்றி.
இதில் வந்து ஒழிபியலில் சித்திரக்கவி மாலைன்னு சொல்லிட்டு 96 வகை கொடுத்துருப்பாங்க. சித்திரக்கவி மாலைன்னு சொல்லிட்டு 96 கொடுத்துருப்பாங்க. அதில் வரக்கூடியதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள். நம்ம முதல்லையே அந்த சித்திரக்கவின்னு பார்க்குற பொழுது ஒற்றுப்பெயர்த்தல், கோமுத்திரி, கூடச்சதுக்கம், எழுத்து வர்த்தனமெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து நிறையா புதுசாக கொடுத்துருக்காங்க. தூசங்கொள்ளல், வாவானாற்றி, அப்புறம் பாதமயக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. சித்திரக்கா, விசித்திரக்கா, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு கேள்வி, ஒன்றையே வர்ணித்து பாடுவது எது? ஆப்ஷன் ஒற்றுப்பெயர்த்தல், ஒரு பொருட்பாட்டு, தூசங்கொள்ளல், வாவனாற்றி. இப்போ ஃபஸ்ட்டு ஒற்றுப்பெயர்த்தல் அப்படிங்கிறது ஒரு பாட்டில் ஒரு சொல்லினுடைய இறுதியை வைத்து அதிலிருந்து இன்னொரு பாட்டு எழுதுறதா என்னது? ஒற்றுப்பெயர்த்தல். ஒரு பாட்டில் ஒரு சொல்லை வச்சு அந்த சொல்லிலிருந்து இன்னொரு பொருள் வரக்கூடிய வகையில் ஒரு பாட்டை எழுதுறதா என்னது? ஒற்றுப்பெயர்த்தல். இப்போ அடுத்தது தூசங்கொழல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தூசங்கொழல் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ஒரு வெண்பா பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெண்பாவனுடைய முதல் எழுத்து இப்போ காண்க அப்படின்னு சொல்லி முதல் எழுத்து பாடுறாரு, கா அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது அதனுடைய முடிவு வந்து அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ காண்கன்னு ஒரு வெண்பா தொடங்குது, அந்த வெண்பாவனுடைய முடிவு வந்து அப்படின்னு முடியுது. அதை வச்சு இன்னொரு பாட்டு எழுதுறதா என்னது? தூசங்கொழல். விளக்கம் பாருங்கள். ஒருவன் ஒரு வெண்பா சொன்னால் அதிலிருந்து ஈராகவும் அதன் முதல் எழுத்தை முதலாகவும் வைத்து இன்னொரு வெண்பாவை இயற்றுவது தான் என்னது? தூசங்கொழல். சரிங்களா? இதுதான் தூசங்கொழல். சரி, அது என்னது? வாவனாற்றி. வாவனாற்றி அப்படிங்கிறது ஒருத்தர் ஓர் எழுத்து கொடுக்குறாங்க. அந்த ஓர் எழுத்து கொடுத்து அந்த ஓர் எழுத்தை வச்சு 4வது வரியை பாடணும். அடுத்த எழுத்து கொடுக்குறாங்க, அந்த எழுத்தை வச்சு 3வது வரியை பாடணும். இன்னொரு எழுத்து கொடுக்குறாங்க, அதை எழுத்து வச்சு 2வது வரியை பாடணும். இன்னொரு எழுத்து கொடுக்குறாங்க, அதை வச்சு முதல் வரியை பாடணும். அந்த முதல் வரியில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் வரணும், அதே சமயத்தில் எதுகை தவறாமல் வரணும். அதுதான் வாவனாற்றி. அதான் நீ வாடா, நீ ஒரு எழுத்து சொல்கிறான், நான் அதில் பாடி காட்டுற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வாவனாற்றி அப்படிங்கிறது ஒரு எழுத்து சொன்னால் அதில் முதல் வரியை பாடக்கூடாது, 4ஆம் வரியை பாடணும், அடுத்த 3ஆம் வரி அந்த எருத்தடியை பாடணும், அடுத்தது 2ஆம் அடியை பாடணும், அடுத்தது 3ஆம் அடியை முதலாவது அடியை பாடணும். இந்த மாதிரி பொருள் விளங்கக்கூடிய வகையில் எதுகை கரெக்டாக வச்சு பாடுறதா என்னது? வாவனாற்றி. இப்போ தூசங்கொழல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வெண்பாவிலிருந்து அந்த முதல் எழுத்தை வச்சு இன்னொரு வெண்பாவில் அதே மாதிரி பாடுறது, அதனுடைய இறுதி எழுத்தையுமே என்னது அந்த அடுத்த வெண்பாவிலும் இறுதி எழுத்தாக வச்சு பாடுறத தூசங்கொழல். அப்போது ஒரு பொருட்பாட்டு அப்படிங்கிறது தான் என்னது? ஒன்றையே வர்ணித்து பாடுவது. ஒன்றையே வர்ணித்து விளக்கமாக பாடுவது தான் என்னது? ஒரு பொருட்பாட்டு. சரிங்களா? ஸோ ஒற்றுப்பெயர்த்தல், ஒரு பொருட்பாட்டு, தூசங்கொழல், வாவனாற்று, இந்த 4மே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு நம்ம 4 பாயிண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, யாப்பருங்கலத்தில் 3 நூற்பாக்களை கொண்ட இயல் எது? 3 நூற்பா தான் இருக்குது, அது எந்த இயல் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அது எத்தனை இயல்களை கொண்டது? 3 இயல்கள் மொத்தமாக கொண்டது. உறுப்பியல், செய்யுளியல், ஒழிபியல். இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு உறுப்பியலில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, எழுத்து ஓத்து, அசை ஓத்து, சீர் ஓத்து, தலை ஓத்து, அடி ஓத்து, தொடை ஓத்து அப்படின்னு உறுப்பியலில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது செய்யுளியலில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த 4மே இந்த செய்யுளியலில் வரும். ஒழிபியலில் தான் என்ன வரும்? 3 நூற்பாக்கள் வரும். ஒழிபியலில் 3 நூற்பாக்கள் வரும். அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தனிச்சொல், அடுத்தது புறநடை, அடுத்தது சித்திரக்கவி மாலை அப்படின்னு சொல்லி 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. 3 நூற்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, யாப்பருங்காலத்தில் 3 நூற்பாக்களை கொண்ட இயல் என்னன்னு கேட்டால் ஒழிபியல். ஸோ அந்த ஒழிபியல் அப்படிங்கிறது 3 நூற்பா எல்லாருமே சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாத்துலேயும் என்னது ஒரு புறநடையாக அமைகிறதா ஒழிபியல்னு சொல்லுவோம். இதில் மீதி இருக்கிறது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கேள்வி எடுத்திருக்கு. அடுத்து பார்த்துட்டோம்னா, 3 ஆசிரிய அடி சொல்ல தானோர் அடி பாடி முடிப்பது எது? ஒருத்தர் 3 பேர் ஒவ்வொரு அடியாக பாடுறாங்க.
ஒருத்தர் ஒரு அடி பாடுறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு அடி பாடுறாங்க, இன்னொருத்தர் மூன்றாவது அடியை பாடுறாங்க. அடுத்தது நாம் தானோர் அடி பாடி முடிப்பது எது? அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். பாவின் புணர்ப்பு, ஓர் எழுத்தினால் உயர்ந்த பாட்டு, கோமுத்திரி, பாதமயக்கு. இப்போது பாவின் புணர்ப்பு அப்படின்னா, நால்வர் 4 பாவிற் கட்டுரை சொன்னால் அவையே அடிக்கு முதலாக பாடி பொருள் தரும் வகையில் பாடி முடிப்பது தான் என்னது பாவின் புணர்ப்பு. 4 பேர் சேர்ந்து 4 பா சொல்கிறாங்க. அந்த பாவிலிருந்து ஒரு அடியை முதலாக வைத்து பொருள் தரும் வகையில் பாடி முடிப்பது தான் என்னது பாவின் புணர்ப்பு. அடுத்தது ஓர் எழுத்தினால் உயர்ந்த பாட்டு. ஒரே எழுத்தை வச்சு அந்த அந்த ககர வரிசையவே வச்சு பாடுறதா என்னது ஓர் எழுத்தினால் உயர்ந்த பாட்டு. ஒரே எழுத்தை வச்சு அதனுடைய இன எழுத்துக்களை வச்சு பாடக்கூடியதான் ஓர் எழுத்தினால் உயர்ந்த பாட்டு. இப்போ ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். காலமேக புலவர் பாடிய பாடல்களில் காக்கை காகா காக்கை காகா அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாட்டிருப்போம். ஸோ அந்த எழுத்து என்னது ஒரே எழுத்தை வச்சு அந்த பாடல் அதனுடைய இன எழுத்துக்களை வச்சு ஒரு பாடல் அமைப்பது தான் என்னது ஓர் எழுத்தினால் உயர்ந்த பாட்டு. அடுத்தது கோமுத்திரி. கோமுத்திரி அப்படிங்கிறது 2 வரியாக எழுதி மேலும் கீழும் இட்டு பாடக்கூடிய வகையில் அமைகிறது தான் என்னது கோமுத்திரி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள் பாதமயக்கு. இந்த பாதமயக்கு தான் இது அந்த கேள்வியினுடைய ஆன்சர். 3 ஆசிரிய அடி சொல்ல தானோர் அடி பாடி முடிப்பது. ஒருத்தர் ஒரு ஆசிரியர் அடியில் ஒரு வரியை சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு வரியை சொல்கிறாங்க, மறுபடி 3வது ஒருத்தர் இன்னொரு அடியை சொல்கிறாங்க, தானோர் அடி நாம் இன்னொரு அடியை போட்டு பாடி முடிக்கிறதா என்னது பாதமயக்கு. கடைசியாக நம்ம பாடி முடிக்கிறோம், அதுதான் என்னது பாதமயக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. ஈயர் புற்ற தீர்ப்புறம் திருத்த கற்றோய் துடுத்த படிவ பார்ப்பான் நன்னூட்பூத்த நாகில வேங்கை மலர் கொயல் உருவதன். அந்த மாதிரி இப்படி கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலடி அகநானூற்றிலையும் 2ஆம் அடி முல்லைப்பாட்டில் 37வது அடியாகவும், அடுத்தது அகத்தில் 85வது பாடலில் வந்த வரியாகவும், 4ஆவதாக ஒரு வரியை எழுதி இந்த பாடல் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேள்வியிலையுமே அந்த கேள்விக்குண்டான பதிலை மட்டும் பார்க்காம அதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், 1914 வீராசாமி முதலியார் யாப்பருங்கல மூலத்தை மட்டும் வெளியிடுறாரு. 16-17 பவனந்தம் பிள்ளை பிழையோடு வெளியிடுறாரு. 1960 மறுபடியும் அவசரமாக அந்த நூலை வெளியிடணுமே அப்படின்னு சொல்லி வெளியிடுற போது அதுவுமே என்னது பிழையோடு தான் வருது. பிழை இல்லாமல் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 1972 வருது. 1972 வருதுன்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது அமிர்தசாகரின் காலம் 10ஆம் நூற்றாண்டு முதற் குலோத்துங்கன் காலம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஒன்றையே வர்ணித்து பாடுவது எது? அதுக்கு ஆப்ஷன் ஒற்றுப்பெயர்த்தல், ஒரு பொருட்பாடு, தூசங்குழல், வாவனாற்றி. இந்த வாவனாற்றியில் நல்லா எப்படி பாடான பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வரியை கொடுத்து பாடக்கூடிய வகையில் அமையிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது யாப்பருங்கலத்தின் 3 நூற்பாக்களை கொண்ட இயல் என்னன்னு பார்த்தோம். அந்த ஒழிபியலில் தனிச்சொல், புறநடை, சித்திரக்கவி மாலை அப்படின்னு பார்த்தோம். அந்த சித்திரக்கவி மாலையில் தான் 96 வகை சொல்லியிருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் இப்போது ஆனந்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, என் வகை மனத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறையா சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமாக இந்த சித்திரக்கவிகள் நிறையா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் சித்திரக்கா, விசித்திரக்கா, அப்புறம் விகற்ப நடைனா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஆசுகவி, மதுரகவி, வித்தாரக்கவி இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனந்தம், பொருளானந்தம், சொல்லானந்தம், எழுத்தானந்தம் இதெல்லாம் வரும். அப்போ அதில் முக்கியமாக நிறைய காமகன், வாக்கி, வசை இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். எளிமையான விளக்கத்தில் ஒவ்வொருத்தருனுடைய மனசுலையும் பதியக்கூடிய வகையில் அமையும். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 கொஸ்டினில் ஒரு 50 கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நீ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறதும் நம்ம இதிலேயே சொல்லிட்டோம். நீ அடுத்து அந்த சித்திரக்கா, விசித்திரக்கா எல்லாம் பார்க்கலாம். ஆசுகவி, அப்புறம் காமுகன், வாக்கி இதெல்லாம் பார்க்கலாம். புலமை இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். அதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.